ஹலோ வியர்ஸ், குட் மார்னிங். அன்றைக்கி மணக்க மீன் சட்டி குழம்பு போட்டிருந்தேன். மண் சட்டியில் மீன் குழம்பு. இப்போ பாருங்கள், அடுத்தது கறி குழம்பு எப்படி வைக்கிறது, சவுத் சைடுடைய மெத்தடில் நம்மளுடைய கறி குழம்பும் கறி கிரேவியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். அடுத்த வீடியோவில் இன்றைக்கி காடி சாப்ஸ் வாங்கியிருக்கோம், அந்த காடி சாப்ஸில் கிரேவி எப்படி பண்ணணும்னு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைரெக்டாக நம்ம பேனு இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மட்டனில் நம்மளுக்கு ஃபேட் அதிகம் தெரியும். அந்த ஃபேட்டெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிச்சனில் இருக்கிற சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் கறினாலே இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுது. முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கறி பிரியாணி எல்லாமே செஞ்சு சாப்பிட்றப்ப அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இது கரெக்டாக நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்துக்கிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம் ஒரு அரை கரண்டி போட்டுக்கோங்க. ஈஸியஸ்ட் நம்ம கறியை வேக வச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. பட்டை 2 பீஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்டார் போட்டுக்கோங்க. பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ காட்டுறது ஒரு 300லேருந்து 350 வரைக்கும் இருக்கிற கறிக்கு ஒரு வெங்காயம் போதும். கொஞ்சம் கல்லுப்பு எப்போதுமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதக்கிறப்ப, அப்போ தான் சீக்கிரமாகவே பொன்னிறமாக வதக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. பாருங்கள், நம்ம கல்லுப்பு சேர்த்ததுனால வெங்காயத்தோட கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. தூள் உப்பு போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கறி குழம்புனாலே தக்காளி கொஞ்சம் நல்லா நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 3 தக்காளி போடுறேன். ஸோ பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய்.
அடுத்து பாருங்கள், இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எப்பொழுதுமே வந்துட்டு இப்போ ரெண்டு பல் பூண்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி வந்துட்டு ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டோடைய இது அதிகமாக இருந்ததுன்னா ஸ்மெல்லு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதே இஞ்சியோடைய இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும் அப்படின்னா வாசம் வந்துட்டு கமன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், குழம்புக்கு ஸோ தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் பாதி போட்டால் போதும். குழம்புக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது சோம்பு 1 ஸ்பூன். சோம்பை விட கொஞ்சோண்டு கம்மி பண்ணி ஜீரகம், பெப்பர். அடுத்து பாருங்கள், கசகசா கொஞ்சோண்டு போடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமாக அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தனியா. ஸோ கறி குழம்புல தனியா போட்டு அரைச்சோம் அப்படின்னா வாசம் நல்லாயிருக்கும். தனியா வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸோ இதுதான் பாருங்கள், இது பேர் காடி சாப்ஸ் இல்லைன்னா சாப்ஸ் கறின்னுவாங்க. இது தனியாக கிரேவி பண்ண போகிறேன். ஸோ கறியை போட்டு குழம்பு வைக்க போகிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இந்த கறி குழம்போடய போட்டிங்கன்னா எல்லாமே வெந்துடும். அப்புறம் தனியாக நம்ம காடி சாப்ஸ் மட்டும் எடுத்து கிரேவியாக பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து வீட்டிலே வந்துட்டு நான் கறி மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி அரைக்கணும்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் கொட்டிடுறேன்.
தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை குழம்பு நார்மலாக இருந்தால் ஓகே அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது வெறும் பியூர் மிளகாப்பொடி. ஸோ அது ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பாருங்கள் மல்லிப்பொடியில் எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. மேக்ஸிமம் 1.5 கரண்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது வேறு நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ எப்பொழுதுமே கறி குழம்பு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் உருளைக்கிழங்கு போடுவோம். அதனால் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்தோடனே விசில் வந்துட்டு 1/4 மணி நேரம் போட்டுருங்க. போட்டிங்கன்னா கறி குழம்பு ரெடி ஆகிடும். பாய் வியர்ஸ், கறி குழம்பு ரெடியானோடனே அடுத்து கிரேவி போடுறப்ப கறி குழம்பையும் கிரேவியும் சேர்த்து காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.